வேல்மாறல். அருணகிரிநாதர் வந்து வேலுடைய தொகுப்பா வச்சிருந்தாரு. வேல்மாறலுடைய தொகுப்பு. அதை வந்து வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வந்து முருகனுக்காக அழகாக பாடிய ஒரு பாடல் தான் வேல்மாறல். இது வந்து பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய மணிகள், அதாவது ஒவ்வொரு தண்டுவடத்துலையும் ஒவ்வொரு மணி இருக்கும். அதுல முக்கியமா 7 மணி இருக்கு. அதான் 7 சக்கராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய அண்டமணி ஒன்று இருக்குது. அதான் உங்களை பார்த்தீங்கன்னா நெத்தியில இருக்கக்கூடிய கண், நெற்றிக்கண். வேல்மாறல் என்னால படிக்க முடியல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியும். வேல்மாறல் படிச்சா எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சங்கடமாம் தீர்ந்து போகும். எப்பேற்பட்ட நோய்வாய்ப்பட்டவங்க படுக்கையிலே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய மெடிக்கல் மிராக்கள் நிறைய நடந்திருக்கு. செய்கிற ஒரு முறை டெக்னிக் இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேல்மாறல் படிக்கிறாங்க, வேல்மாறல் கேட்குறாங்க. அதுக்கே இவ்வளோ சக்தி இருந்தா அந்த வேலை எங்கே வைத்து அதை ஆக்டிவேட் பண்ணணும், அந்த தூண்டுதல் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த இது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்ல போகிறோம். இந்த எனர்ஜி உள்ளே போகிறத கண்கூடாக பார்க்கலாம், உணரலாம். சரணாகதி இருக்கணும், அவ்வளோதான். நம்ம இந்த வேலை நம்ம என்ன பண்ணுறோம், அழகாக நெத்தியில் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். உங்களுடைய மனம் ஒருமைப்படும், அங்கே சங்கடங்கள் இருக்காது, மிகப்பெரிய பேரானந்தம் கிடைக்கும். நீங்கள் வைக்கும் போதே உங்களுக்கு எந்த டிசீஸ் இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, தீராத வியாதி இருக்குது, இல்லை ஏதோ பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, எதுவாக ஆகினாலும் எல்லாமே நம்ம பிரெயின் தான் ஆக்டிவேஷன், நம்ம அதை தான் தீர்க்க போகுது. ஸோ அந்த ஒரு பிரெயின்குள்ள ஒரு சுவிட்ச் இருக்குது, அதுதான் கடவுளை கடத்த வேண்டும். கடந்து உள் இருக்கும் சக்தி, அந்த சக்தி எதை நீங்கள் நோக்கி போகிறீங்களா, எதுவாகிறாயோ அதுவாவாய். வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். தெய்வீக சிந்தனையோடு, தெய்வ அருளோடு, முருகனை பற்றி, அவர் கையில் இருக்கிற வேலை பற்றி தான் பார்க்க போறோம். வேல்மாறல். அருணகிரிநாதர் வந்து வேலுடைய தொகுப்பா வச்சிருந்தாரு. வேல்மாறலுடைய தொகுப்பு. அதை வந்து வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வந்து முருகனுக்காக அழகாக பாடிய ஒரு பாடல் தான் வேல்மாறல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இதை பற்றி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இது பெரிய விளக்கம் இருக்குது. நீ வேல்மாறல்னு போட்டிங்கனாலே யூடியூப்ல அவ்வளோ பெரிய தகவல் இருக்குது. நான் நேரத்தை வீணடிக்கல. இது எப்படியெல்லாம் நம்மளுடைய உயிர் சத்து, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல் அப்படின்னு கேட்டிங்கனாலே நம்மளுடைய வேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலையிலேருந்து கால் வரைக்கும், அதாவது இடுப்பு வரைக்கும், மூலாதாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய மெயின் சத்து. நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளோட தலை இப்படி இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம தண்டுவடத்தோடு சேர்த்தது தான் வந்து வேல். இது வந்து பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய மணிகள், அதாவது ஒவ்வொரு தண்டுவடத்துலையும் ஒவ்வொரு மணி இருக்கும். அதுல முக்கியமா 7 மணி இருக்கு. அதான் 7 சக்கராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய அண்டமணி ஒன்று இருக்குது. அதான் உங்களை பார்த்தீங்கன்னா நெத்தியில இருக்கக்கூடிய கண், நெற்றிக்கண். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லுக்குள்ள ஒரு கல் இருக்கும். அதான் ஞானமணி. அதை வந்து சயின்ஸா சொன்னாக்கா அது வந்து பான்ஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க போயிட்டு பிரெயின் அப்படின்னு கூகுளில் செக் பண்ணீங்கன்னாக்கா பிட்யூட்டரி பினல் கிளாண்ட், அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா அழகான மூளைக்குள்ளார அந்த கிளாண்டுக்குள்ளார பான்ஸ் கிளாண்ட்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதை இயக்கிறது தான் மோட்டார் சென்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மணி தான் ஞானமணி. அதை ஞான மார்க்கமாக அருள் பொருளோடு செய்வதுதான் வேல் பொருள். இந்த வேல் பொருளுக்கு ஒரு சக்தி கொடுக்கணும்னா நமக்கு எப்படி திருப்பி போட்டாலும் எப்படியாலும் சக்தியின் பீடமாக இருக்கிறது தான் வேல்மாறல். வேல்மாறல் என்னால் படிக்க முடியல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியும். வேல்மாறல் படிச்சா எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சங்கடமாம் தீர்ந்து போகும். எப்பேற்பட்ட நோய்வாய்ப்பட்டவங்க படுக்கையிலே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய மெடிக்கல் மிராக்கள் நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் நல்லா புரியும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வேல்மாறல் பற்றி சொல்றாங்க. வேல்மாறல் என்னால் படிக்க முடியலன்னா இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு. வேலை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது பஞ்சலோகமா இருக்கலாம், பித்தளையா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், படமா கூட இருக்கலாம். இப்படி வேல் ஒன்று வாங்கி வச்சுட்டு, முருகன் படமாவும் இருந்தாலும் ஓகே தான். வேல் ஒன்று வாங்கி வச்சுட்டு பக்கத்துல உருகாத மனம் கொண்ட முருகனின் அருளோடு பொருள் ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா அது வேல் தான். நம்ம இன்னைக்கு ஜீன் அப்படின்னு சொல்லிட்டுனா ஜீனோட அமைப்பு பார்த்தீங்கன்னா முருகனுடைய இதாக தான் இருக்கும். ஸோ எப்பேற்பட்ட அருகனையும் அப்படி தூக்கி போட்டுட்டு முருக 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 அப்படின்ற முருகா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள்னு கேட்டிங்கன்னா முருகனுடைய வேல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பலதரப்பட்ட விஷயத்துல வருது. இன்னைக்கு இது வந்து இது ஐம்பொன்ல இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பித்தளையில எடுத்துக்கலாம். முருகனை மனசால நினைச்சாலே ஓகே தான். வேல்மாறல் அப்படின்ற அந்த பாட்டை நீங்க யூடியூப்ல போட்டு வந்து போட்டா போதும். காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, வியாபார ஸ்தலங்கள் இல்லைன்னா கார்ல போகும்போது இப்படி கேட்டுட்டு போனீங்கன்னாக்கா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ரெண்டாவது எப்பேற்பட்ட ஆபத்தும் கிட்டக்க நெருங்காது. ஆபத்தை பொருந்திய வியாதியாக இருந்தாலும், நாள்பட்ட வியாதிகளாக இருந்தாலும், கர்மா டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதாக இருந்தாலும் வேல்மாறலை ஹெட்போன்ல போட்டு படுத்து கேட்க 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 அருமருந்தாய், ஆக பெரும் சிறந்த மருந்தாய் அமையிறது தான் வேல்மாறலோட மிகப்பெரிய ஒரு சக்தி. இதை வந்து செய்கிற ஒரு முறை டெக்னிக் இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேல்மாறல் படிக்கிறாங்க, வேல்மாறல் கேட்குறாங்க. அதுக்கே இவ்வளோ சக்தி இருந்தா அந்த வேலை எங்கே வைத்து அதை ஆக்டிவேட் பண்ணணும், அந்த தூண்டுதல் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த இது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்ல போகிறோம். இன்னைக்கு வந்து எங்கிட்ட இருக்கிறது பஞ்சலோக வேல் இருக்கு.
இதை எப்படி நம்ம பண்ண வேல்மாறலை நீங்கள் படித்தாலும் சரி, மனசுக்குள்ளே பாராயணம் பண்ணாலும் சரி, இல்லை கேட்கும் பொழுது இதை கண்ணை மூடிக்கோங்க. அது எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம். நம்மளுடைய லகனம் ஞானமணி கனெக்ட் பண்ணின்னு சொல்லி பிட்யூட்டரி கிளாண்டுக்கு நடுவில் பான்ஸ் கிளாண்ட் இருக்குன்னு சொல்லி இல்லையா, கல்லுக்குள்ள ஒரு கல் இருக்கும். அதுதான் மிகப்பெரிய ஒரு சொல்லுக்கு வரும். அதான் முருகா என்ற சொல்லை மனசில் நினைச்சாலும் சரி, வேல்மாறல் கேட்டாலும் சரி, நம்ம ஒன்றும் இல்லை, அழகாக கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க, கையில் அழகாக வச்சுக்கோங்க. சரணாகதி, இதில் நம்பிக்கை தான் மிக முக்கியம். வேல்மாறல் போட்டு கேட்டுக்கோங்க, இல்லைன்னா ஹெட்ஃபோனில் போட்டுக்கோங்க. வேல் அமைப்பு எதுவாக இருந்தாலும் இல்லை எடுத்து நெத்தியில் அப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். நடு நெத்தியில் கொஞ்ச நேரம் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே ஃபுல்லாக இருந்தாலும் உங்களால் முடிஞ்சால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா 1 நிமிஷம் வரைக்கும் வச்சாலே போதும். இந்த நெத்தியில் நம்ம அந்த வேலை வச்சுக்கிட்டு இந்த வேல்மாறல் சாங் கேட்டு பாருங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு உருமாற்றம் இருக்கும், உயிர் மாற்றம் இருக்கும், பொருள் இருக்கும், அங்கே அருள் இருக்கும், முருகனுடைய அன்பு இருக்கும். இந்த எனர்ஜி உள்ளே போகிறத கண்கூடாக பார்க்கலாம், உணரலாம். சரணாகதி இருக்கணும், அவ்வளோதான். நம்ம இந்த வேலை நம்ம என்ன பண்ணுறோம், அழகாக நெத்தியில் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இந்த நெத்தியில் பட்டு நீங்கள் கையில் நீங்கள் உங்கள் கை வலிக்கும், அதனால் நீங்கள் கையை ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அந்த அமைதியாக அந்த பாட்டை கேளுங்க. வேல்மாறல் கேட்டுக்கொண்டே வேலை நம்மளுடைய லகடத்தில் வைக்க வேண்டும், அவ்வளோதான். அப்படி அழகாக அப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய மனம் ஒருமைப்படும், அங்கே சங்கடங்கள் இருக்காது, மிகப்பெரிய பேரானந்தம் கிடைக்கும். நீங்கள் வைக்கும் போதே உங்களுக்கு ஏதோ டிசீஸ் இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, தீராத வியாதி இருக்குது, இல்லை ஏதோ பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, எதுவாக ஆகினாலும் எல்லாமே நம்ம பிரெயின் தான் ஆக்டிவேஷன், நம்ம அதை தான் தீர்க்க போகுது. ஸோ அந்த ஒரு பிரெயின்குள்ள ஒரு சுவிட்ச் இருக்குது, அதுதான் கடவுளை கடத்த வேண்டும். கடந்து உள் இருக்கும் சக்தி, அந்த சக்தி எதை நீங்கள் நோக்கி போகிறீங்களா, எதுவாகிறாயோ அதுவாவாய். இதுதான் கான்செப்ட். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேலை எடுத்து இங்கே வைக்கும் பொழுதே நார்மலாகவே நீங்கள் வேல்மாறல் கேட்குன்றதுக்கு முன்னாடியே வெறும் வேலை நீங்கள் எடுத்து வச்சாலே அங்கே மிகப்பெரிய தடங்கப்பட்ட வேலைகள் எல்லாம் அற்புதமாக தொடங்கிவிடும். திரு வேலன் இருக்கும் பொழுது, செந்தில் வேலன் இருக்கும் பொழுது அருளாக்கிய பொருள் என்னைக்குமே மிஸ் ஆகாது. அதனால தான் முருகா என்ற சொல்லுக்கு உருகா என்றது சொல்லுங்க. எல்லாம் எந்த தடையிருந்தாலும் உருகி ஓடிடும். மனமும் உருகும், மனம் உருகினால் சாந்தம் அடையும், சாந்தம் இருந்தால் எல்லாமே சாதித்து கொள்ள முடியும். அப்போ சாதிச்சிட்டோம்னா என்ன பண்ணும், நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், அது ஒரு வண்ணம் இருக்கும், அந்த வண்ணத்துக்குள்ள ஒரு பெரிய பெரிய ஆர்கானிக் டோட்டலாக எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முருகப்பெருமான் கொடுக்குறாரு. அதுதான் வேல். வேல்மாறல் கேட்க 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 ஆனந்தம். வீட்டில் இருக்கக்கூடிய பீடைகள் வரும், காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறையும் போட்டுருங்க. அப்படி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை பகலில் அவங்க ஃப்ரீயான டைம்லையோ அழகான ஒரு வேலை எடுத்து அழகாக நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக கேட்கணும்னு இல்லை, ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தால் கூட 2 மினிட்ஸ் இருந்தாலும் போதும். அது ஆரம்பத்தில் எல்லாமே இயக்கங்களும் சரியாக இயங்கும், இயங்கிக் கொள்ளும். தயங்கி நிற்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தைரியத்தை கொடுக்கும். இந்த தாழ்வு மனப்பான்மை, நமக்குள்ள ஒரு ஒளி இருக்கணும், ஒரு சுடர் இருக்கணும், ஞான ஒளி இருக்க வேண்டும், எல்லாம் வரும். இதுதான் வேல்மாறல் நான் கண்டு உணர்ந்தது, சான்றோர்கள் கற்று உணர்த்தியது. நிறைய விஷயங்கள் நிறைய பேர் உணர்ந்து இந்த வேல்மாறலை பற்றி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்க அனுபவிச்சு சொன்ன விஷயம். சரணாகதியோடு நம்பி கை வைத்தால், நம்பி கை வைத்து வேலை தொட்டு வணங்கினால் எல்லாம் நலமே. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.